நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெயிலில் 2 பேர் இருக்காங்க, கானா வினோத், வியானா. அவங்கள பார்த்து பேசுறதுக்காக அப்சரா வந்திருக்காங்க. கொஞ்சம் தள்ளி பிரவீன்ராஜ் இருக்காரு, அதே மாதிரி கலையரசன் இருக்காரு. அப்போ வியானா இருக்காங்கல்ல, படத்தில் எழுப்பு கேட்குற மாதிரி எழுப்பு கேட்குறாங்க. அது என்ன கேட்குறாங்கன்னா, மாமே என்னை பெயில் எடுத்து வெளியே கூட்டு போ, என்னை ஜெயிலை விட்டு வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது பிரவீன்ராஜை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு பிரவீன்ராஜ் இருக்கார்ல, அங்கேருந்து வெளியே எடுத்துருவேன், ஆனால் இங்கே உள்ளே போட்டு லாக் பண்ணிடுவேன், பரவாயில்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இதயத்தில் ஒன்றை வச்சு லாக் பண்ணிடுவேன்றத சொல்றாரு. அந்த விஷயம் வியானாக்கு சுத்தமாக புரியல. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலன்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் திரும்பியும் சொல்றாரு, அங்கிருந்து உனக்கு பெயில் வாங்கி வெளியே எடுத்துருவேன், ஆனால் இங்கே போட்டு லாக் பண்ணிடுவேன், பரவாயில்லையான்ற மாதிரி நெஞ்சியும் தொட்டு காட்டுறாரு. அப்பயும் இந்த பொண்ணுக்கு புரியல. பக்கத்தில் இருக்க கானா வினோத் இருக்கார்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கிருந்து உன்னை வெளியே எடுத்துருவாராம், ஆனால் மனசுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுவாரான்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. ஓஹோ அப்படி சொன்னாரா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சிரிக்கிறாங்க. ஸோ ஜாலியாக தான் இந்த விஷயத்தை இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வியானாவும் கானா வினோத்தும் உள்ளே வரதுக்கு டிசர்விங்கா அப்படின்றத பற்றி மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இவங்க 2 பேருமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலங்க. இவங்க 2 பேர் சரியாக பண்ணலன்னு சொல்கிறாங்க. வேற என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல உட்காந்து? எல்லாரையும் அதட்டி வேலை வாங்கிக்கிட்டே இருந்தால் தான் அப்போ வெளியே தெரிய முடியும். அப்படியே பண்ணிட்டு இருந்தால் நம்ம கிட்ட அவங்க கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. இப்போ ரம்யா, ஜோ, சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க? எல்லாரையும் அதட்டி அதட்டி வேலை வாங்குறாங்க. அதனால அவங்க மேலே ஒரு கோவம் வருது பார்த்தீங்களா? இவங்களும் அதட்டி அதட்டி வேலை வாங்கினாங்கன்னா இவங்களுக்கும் கெட்ட பேர் தான் ஏற்படும். அதை தாண்டி அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இவங்க 2 பேர் ஜெயிலுக்கு வரதுக்கு கரெக்டு தானா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்களுமே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.